ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் தக்காளி இல்லாமல் 2 சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 இல்லாட்டி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வணங்கினதுக்கப்புறமா 2 வரமிளகாய் ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கணும். அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் நிலக்கடலை, அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல தான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு ஜாரை அலாசி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சட்னி டக்குன்னு செய்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூளுங்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.